அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஃபாரின் காயின்ஸ் 20 காயின்ஸ் 20 காயினை ரெடி பண்ணாலே ஒரு நாளைக்கு பெரிய சாதனை மாதிரி. அதுக்கப்புறம் வேறு நாணயமோ வேறு கரன்சிகளோ வேறு எதுவும் பார்க்கறது முடியாது. ஒன்று ஒன்றா மொத்தமாக அள்ளி வச்சு விற்று பழக்கம் இல்லை. கலெக்டிங் இதெல்லாம் ஆல்பத்துலேருந்து எடுத்தது. கலெக்டிங் எடுத்து சும்மா சேர்த்து வச்சுருந்தது பூரா அன்றைக்கி அதை என்ன ஏன்னு விவரம் தெரிஞ்சு உங்களுக்கு நான் சேல் பண்ணுறேன். டீலர்ஸ் நீங்கள் என்கிட்ட வாங்கி வேற ஆள்கிட்ட விற்க முடியாது, உங்களை கட்டுப்படி ஆகாது. அது நானே அதில் 200 விட்டுருந்தா இங்கே 60 ரூபாம்பேன், அங்கே 300 விட்டுருந்தா அங்கே 80 ரூபாம்பேன். நானே விலை ரொம்ப குறைச்சி தான் கொடுப்பேன். ஒரு சில நாணயங்களில் அதே விலையை போட்டுருவேன். அதில் 150 ரூபா 450 ரூபா போடுவேன். ஏன்னா அந்த கண்ட்ரிஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நேற்று ஒரு நண்பருக்கு ஒரு 100 நாடு அனுப்பிச்சி விட்டேன். 5000 ரூபா 100 நாடு. இதே 100 நாடு உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 2000க்கு வாங்கலாம், 3000க்கு வாங்கலாம். ஆனால் 10 காயின் மட்டும் வாங்கினாலே 5000க்கு இருக்குது. காயினோட கண்டிஷனு, காயினோட ரேரிட்டி, காயினோட இயரு, காயினோட கெப்பாசிட்டி, அதாவது அதனுடைய மதிப்பு, இதுகளை வச்சு தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். கண்ட்ரீஸினோட எண்ணிக்கையை வச்சு நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் ஒரு 100 நாடு சேர்த்தா அந்த 100 நாடு சேர்க்குறதுக்குள்ளே உங்களுக்கு போதும்னு ஆகிடும். எந்தெந்த நாடை வச்சுருக்கோம், எந்தெந்த நாடு இல்லை, எது வைக்கணும் அப்படிங்கிற கொலாபரேஷனே உங்களுக்கு ஒரு வாரம் ஓடும். இப்போ நமக்கு அதே தொழில் கிடையாது. அதே தொழிலில் இருந்தாலுமே ஒரு 100 நாடு சேர்த்துட்டா 2வது 100 நாடு சேர்க்குறதுக்கு ரொம்ப திணற வேண்டியிருக்கு. நான் அல்பபெட்டிக்ஸ் வாய்ஸாக சேர்ப்பேன். ஏல எத்தனை நாடு, பியில் எத்தனை நாடு, சியில் எத்தனை நாடுன்னு சொல்லி மொத்தம் 198 நாடுகள் இந்த நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. 198 நாடுகள். அதுவும் சில ஐலண்ட் இருக்குது, இன்னும் சில டெரிட்டரிஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நாடுகள்லாம் இருக்குது. ஒரு பெரிய கலை, அவ்வளோதான். நியூமிஸ்மெட்டிக்ஸ் அண்டு பிளாட்டலிக்ஸ், இதுக்கு பேர் நியூமிஸ்மெட்டிக்ஸ். நான் சும்மா குத்து மதிப்பாகவே வருஷங்களை பார்க்காம, ரேரிட்டியை பார்க்காம சும்மா சேர்த்து வச்சுருந்தேன். கிடச்சது பூரா கொண்டாந்து போட்டுருவேன். இப்போ அது இயர் வைஸாக மின்ட் வைஸாக பிரித்து எந்த இயர் இல்லை எந்த மின்ட் இல்லைங்கிறத அதிகமான விலை கொடுத்து, அதாவது 1க்கு 10க்கும் தாண்டி போகுது மடங்கு. நான் 2 ரூபா காயினா 3 ரூபான்னு வாங்கினேன். இப்போ 30 ரூபான்னு வாங்கலாம்ல, ஆனால் 75 ரூபான்னு வாங்குகிறேன். என்கிட்ட எது இல்லையோ அதை அவங்கள்ட்ட வாங்குகிறேன். அவங்க அதுக்கு அதிகமான மதிப்பு சொல்லி நம்மகிட்ட அதை விற்கிறாங்க. சரி, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். சரி, நமக்கு தேவைன்னா வாங்க போகிறோம், தேவையில்லைன்னா விட்டுற போகிறோம், அப்படி தானே. வணக்கம், வாழ்த்துக்கள். நம்ம எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்துக்க முடியாது. ஒவ்வொன்றையும் நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சு முன்னாடி போக முடியாது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கையின் நியதி. நமக்கு அப்படி கிடையாது. பழையன காத்தலும் புதியன படைத்தலும் இயற்கையின் நியதி. இதுதான் என் கொள்கை. இது பழையவைகளை கழித்து விட முடியாது, புதியவைகளை புகுத்தி விட முடியாது. பழையவைகளை காப்பாற்ற வேண்டும், புதியவைகளை படைக்க வேண்டும். புதியவைகளை வாங்கி வச்சுக்கிட்டு நீயாவே ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கணும். இந்த உலகம் முழுக்க நம்ம சுற்றி வர போகிறதில்ல. இருந்தாலும் எந்தெந்த நாடு எங்கெங்கே இருக்குங்கிறத நான் சொல்லிடுவேன். நான் இதில் இருக்கிறதுனால எந்த கண்டத்தில் எந்த நாடு இருக்குது, அந்த நாட்டில் காயினுக்கு என்ன வேல்யூ, என்ன பேர், அது ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா, ஏழை நாடா, பணக்கார நாடா, தீவிரவாத நாடா, மிதவாத நாடா, இது மாதிரி ஒரு சின்ன அதாவது கல்வி கரையில், படிப்புங்கிறது கரையே கிடையாது. கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. இது மூலமாக நீங்கள் ஒரு கோடியோட சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அதையும் தாண்டி அறிவு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கும். கோடியோட சம்பாத்தியம் பண்ணாலும் அது ஒரு நாள்
கரைஞ்சு போகும். கரையாத சொத்து இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. கல்வி கற்றவர்களிடம் மட்டும் கரையாத சொத்து உண்டு. அது ஒரு காலமும் கரையாது. எத்தனையோ கோடி சம்பாத்தியம் பண்ணாங்க ஊராங்க அரசாங்கத்துக்கு வரி பாக்கி மட்டுமே பல ஆயிரம் கோடி கட்டுறாங்க. நமக்கு தெரியும் ஒரு சில நிறுவனங்கள்லாம், நீங்கள் காணும் அதை. வருங்காலத்தில் எந்த வீட்டிலுமே டிவியும் இருக்காது. இப்போ டிவி வியாபாரமும் குறைஞ்சி போச்சு. எஸ்டிடி பூத்து வச்சு ஏகப்பட்ட இளைஞர்கள் படித்தவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த எஸ்டிடி பூத்தும் போச்சு. இப்போ அது மாதிரி பழையன பூரா போய்கிட்டே இருக்குது. இது மூலமாக உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் ஒரு அறிவு பொக்கிஷமாக இதை சேர்த்து வைக்க சொல்லுங்கள். இப்போ சைரி, தாய்லாந்து, ஈஸ்ட் கர்ஃபியன் ஸ்டேட், ஜெர்மனி, ஸ்பெயின், இது மாதிரி உலக நாடு, கொலம்பியா, இதை பற்றி நம்ம தெரிஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. காயின்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணுறீங்களே, அதுக்காக கலெக்ட் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க? ஏதோ கலெக்ட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ நீங்கள் உசுரோட வாழ்ந்து என்ன செய்ய போகிற அப்படிமே? இந்த நாட்டை காப்பாற்ற போறியா? இந்த உலகத்துக்கே சர்வாதிகாரியாவோ இல்லை ஜனநாயகவாதியாவோ ஒரு பெரிய அதிபராக போறியா? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு உயிர் வாழ்கிற அப்படிமே? அதில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரண காரியங்கள் உண்டு. எதுலனாலும் நீங்கள் கெட்டிக்காரன் இருக்கலாம். ஆனால் அந்த நாணயங்கள் உங்கள் கையில் விளையாட வேண்டும், அதுக்கு பேர் என்ன, ஒரு தழுவ வேண்டும் அல்லது தவள வேண்டும். இந்த நாணயங்களை நீங்கள் சேகரிக்கணும். எப்பவும் இந்த உலக நாட்டு நாணயங்கள் உங்களை சுற்றி இருக்கணும்னா அதுக்கு இறைவனின் அருள் வேண்டும். நான் முருகனின் அருள் வேண்டும், சிவனின் அருள் வேண்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறதுனால, இறைவன்னா எல்லாத்துக்கும் பொது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எல்லாத்துக்கும் பொது. அதனால் இறைவனின் அருள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த நாணயங்களை சேகரிக்க முடியும். கதை பேசிக்கிட்டே போகிறீங்க, நாணயத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. இப்போ சிலவங்க இது என்ன காயின், இது என்ன ரேட்டு, அவ்வளோ நெக்ஸ்ட் அடுத்தாப்புல போயிடுவாங்க. நம்ம சேனலில் தான் நாணயத்துக்கு அப்புறமா நான் நயத்தோடு உங்களிடம் உரையாட வேண்டும், சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், உரை வீச்சு நடத்த வேண்டும், நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நிறையா உங்களோட நல்ல விஷயங்கள் பேசணும், அதை நல்லா பேசணும். அவ்வளோதான். பேசிட்டா மட்டும் போதாது, நல்ல விஷயங்களை பேசணும், நல்லா பேசணும். நம்மளுடைய வேத மந்திரம் யாரையும் ஏமாற்றாதீங்க, யாரிடமும் ஏமாறாதீங்க. ஒரு நாணயத்தை 50 ரூபா இருக்கா 100 ரூபான்னு வில்லுங்க. அவங்களுக்கு கட்டணும்னா அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினீங்களோ அது அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். ஒரு 10 ரூபா நாணயத்தை 100 ரூபாம்பிங்க, 100 ரூபா நாணயத்தை 10 ரூபாம்பிங்க. அது உங்களுக்கு உழைப்பின்பால் கிடைத்த அந்த மதிப்பை பொறுத்து நீங்கள் அதுக்கு ரேட் வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரு பொருள் நீங்கள் 1000 ரூபாய்ங்கிங்க, எனக்கு தேவைன்னா நான் வாங்க போகிறேன், தேவைன்னா விட்டுற போகிறேன். 1000 ரூபா சொல்லாத அப்படின்னு சொன்னால் தவறு. அது அவர் என்ன பாடுபட்டாரோ, என்ன கஷ்டப்பட்டாரோ, எவ்வளோ ரேரிட்டி அது நினைக்காரோ அது நமக்கு தெரியாது. அவர் ஏதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து யார்ட்டையா இருந்து முட்டி மோதி மன்றாடி அந்த காயினை வாங்கிட்டு வந்திருப்பார். அது ஒரு 500 ரூபாய்க்கு இருக்கும், அது ஒரு 1000 விற்போம் அப்படிம்பார். உங்கள்கிட்ட அந்த நாணயம் எங்கிட்ட ஒரு சர்வ சாதாரணமாக கிடச்சிருக்கலாம். அதுக்கு அவர்கிட்ட நீ 500க்கு விற்காத, 1000க்கு விற்காத, 200க்கு வில்லு, 10 ரூபாய்க்கு கொடு அப்படின்னு சொல்லி யாருக்கும் உத்தரவிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 1,00,000 சேனல் இருக்குது. எத்தனை சேனலில் போய் எத்தனை பேருக்கு நீங்கள் என்னென்ன அறிவுரைகள் வழங்குறீங்க? உங்களுக்கு பிடித்தோம்னா வாங்கணும், பிடிக்கலனா விட்டணும். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம படுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா? எத்தனை பேர் எவ்வளவோ படிச்சுட்டு சும்மா இருக்காங்க தெரியுமா? படிக்காத படிப்பெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப சீப்பான ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பாங்க. எதுவுமே படிக்காமல் கையெழுத்து போடக்கூட எங்கள் வாட அந்த கையெழுத்து எப்படி போடுறோம்னு கேட்குற ஆள் ஒரு மாதத்துக்கு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருடைய அருமை அவங்களுக்கு தான் தெரியும். இந்த 20 காயின் ரெடி பண்ணுறதுக்கு நான் 8 மணி நேரம் உட்காந்துருக்கேன். இப்போ 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் ஆச்சு எனக்கு. ஸோ எடுத்தோம் கழுத்தம்னு இல்லாமல் ஒன்றா ரெடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டுங்க. நான் வச்சுருக்க காயின்ஸ்களை பாருங்கள். இது நான் ரெடி பண்ணி நான் சேல் பண்ணி முடிக்க சொல்லுங்கள். இந்த ட்ராக்கு தனியாக அடிச்சிருக்கேன். டப்பாவாக கிடக்கா, அந்த கிடக்கா, அங்கே வருங்க. இது என் ரூமு. இங்கேயே படுத்து அது பெட்டு கிடக்கு வருங்க. இங்கேயே படுத்துக்க வேண்டியதே, இங்கே ட்ரெஸ் மாற்றிக்கிட வேண்டியதே, இங்கே காயின்ஸை பார்த்துக்கிட வேண்டியதே. தெரியுதா? இது ஃபுல்லாக 2 rupees காயின். பாக்ஸாக அடிக்க எங்கிட்ட பார்த்தாலும் காயினாக தான், ஆல்பமாக தான், புக்ஸாக தான் கிடக்கும்.
இவ்வளோ நாணயம் இருக்குது என்கிட்ட வந்து குறைஞ்சது ஒரு 20,000 40,000 50,000 நாணயம் இருக்குது. ஆனால் அந்த 20 நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்ருக்கேன். எனக்கு ஒரு நாளைக்கு 20 நாணயம் நான் சேல்ஸ் ஆகலைங்கிறது 2வது விஷயம். நான் பதிவு போட்டாலே போதும், எனக்கு சந்தோஷம், ஒரு ஆத்ம திருப்தி. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு 20 நாணயத்தை ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆத்ம திருப்தி. 10 நிமிஷம் பேசியிருக்கேன். வாங்க காயினுக்கு போவோம். உஸ்பெகிஸ்தான், இது எல்லாமே காயின் குட் கண்டிஷனாக இருக்கும். 150 ரூபா. உங்கள்கிட்ட இல்லாத நாடு இதில் இருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் வாங்க வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற காயினை மீண்டும் நீங்கள் வாங்க வேண்டாம். ஒரு பொருளை வாங்க வேண்டாம்னு சொல்ல ஒரே சேனல் நம்ம சேனல் தான். உங்களுக்கு இருந்துச்சுன்னா மீண்டும் வாங்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு இல்லாத நாடு இதில் இருந்தால் வாங்கி கொள்ளுங்கள். நம்ம ஒரு 20 நாடு நல்ல காயினாக கலெக்ட் பண்ணி எனக்கு ஒரு செட்டு கொடுங்க சார் அப்படின்னா 1000 ரூபா மட்டும்தான். 40 காயின் 40 நாடாக கொடுங்க அப்படின்னா 2000 ரூபா. 60 நாடு 60 காயின் கொடுங்க அப்படின்னா 3000 ரூபா. 80 நாடு 80 காயின் கொடுங்க அப்படின்னா 4000 ரூபா. 100 நாடு 100 காயின் 100 டிஃப்ரெண்ட் விஷயமாக நல்ல குவாலிட்டியாக நல்லா வச்சு கொடுங்கன்னு சொன்னால் 5000 ரூபா. ஆல்பத்துக்கு தனியாக தான் காசு கொடுக்கணும். ஃபோல்டருக்கு மட்டும் வேண்டாம், ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவேன். உக்ரைன், உஸ்பெகிஸ்தான், உக்ரைன், யூ கேட்டகிரி, யூஎஸ்எஸ்ஆர். இந்த உக்ரைன் வந்து 100 ரூபா, யூஎஸ்எஸ்ஆர் 200 ரூபா, அதுக்கடுத்து யூஎஸ்எஸ்ஆர் தான் 100 ரூபா. இது வந்து 5. அதுக்கு ரஷ்யாவில் என்ன பேர் ரூபியான்னு சொல்லுவாங்க. பைசாவுக்கு வந்து கொபெக்னு சொல்லுவாங்க. இது 5 கொபெக். இது எத்தனை கொபெக்கு? 15 கொபெக்ஸ். 15 போட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் 15 கிடையாது. இந்த பக்கம் 15 போட்டிருக்கான்னு பார்ப்போம். அந்த போட்டிருக்கு வருங்க 15 கொபெக். 1961 ஓல்டு காயின். 61 காயின்லாம் ஒரு 200 ரூபா போட்டிருக்கேன். அது ஓல்டு காயின்ஸுக்கு வந்து ரேட்டு கூட. லேட்டஸ்ட்டாக இது வந்து 15க்கு வந்து 200 ரூபா. இது 1981க்கு வந்து 100 ரூபா விட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து ஒரு 200 ரூபா 1967 யூஎஸ்எஸ்ஆர். 350 ரூபா. இது கமாமரேட்டிவ் காயின். யூஎஸ்எஸ்ஆர் பெரிய காயினாக இருக்கும். இது ஒரு சிம்பாப்வே. அதில் 2 காயின் இருக்குது. ஒரு காயின் 85 ரூபா. $2. பென்குயின் அதுக்கு பேர். இது பல்கேரியா 2000 வருஷத்தில் உள்ளது. 90 ரூபா ஒரு காயின். இது போலந்து 40 ரூபா. அதுக்கு அடுத்த போலந்து 150 ரூபா. அது 50 செலவுட்டி. இது 10 குரோசி. இப்படி பார்ப்போம். இது ஜெர்மனி 1980 உள்ளது. 50 ரூபா மட்டும்தான். ஈஸ்ட் கரிஃபியன் ஸ்டேட். இந்த காயின் கைக்கு வரணுமா மாதிரி இருந்தாலே ரொம்ப கஷ்டம். வெறும் 50 ரூபா தான் போட்டிருக்கேன். நான் ஒன்று தான் இருக்குது. ஜைரி இசட்டு பிரிவில். இசட்டில் நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணோம்னா ஒன்று சிம்பாப்வேன்னு ஒன்று சைரி தான். வேறு நிறையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். 80 ரூபா தான். தாய்லாந்து ஒரு 30 ரூபா தான். யூகோஸ்லேவியா 250 ரூபா. நம்ம 150 ரூபான்னு கொடுக்கலாம். அது மட்டும் ஒரு 100 ரூபா குறைச்சி கொடுக்கலாம். மாலத்தீவு 80 ரூபா தான். டென்லாரி. கொலம்பியா 60 ரூபா தான். 1993 உள்ளது. கொலம்பியா 1982 உள்ளது. 300 ரூபா. இது ஒரு கமாமரேட்டிவ் காயின்ஸ். இது வந்து போரோ கொலம்பியா அப்படின்றதுக்கு பேர். ரேட்டு 500 ரூபா. நம்ம 300 ரூபான்னு போட்டிருக்கோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகான ஒரு சீஸா, அதுக்கு பேர் கோவளை. அதுக்கப்புறம் ஸ்பெயின் ஒரு 40 ரூபா தான். 5 பெஸ்தாஸ். ஸ்பெயின் 50 சென்டிமோஸ் 140 ரூபா. மொத்தம் 20 நாணயம் மட்டும் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. 20 வேணுமா இருந்தாலும் அனுப்பிச்சி விட்ருதேன். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 நாணயம் நேபாள் நாட்டு நாணயம். நமது அண்டை நாடு நேபாள், பக்கத்து நாடு, அருகாமையில் உள்ள நாடு, அடுத்த நாடு. இது யூஎன்சி காயின். 5 காயின் மட்டும் வச்சுருக்கேன். ஒரு காயின் 50 ரூபா. 2 ரூபா காயின். இது 100% யூஎன்சி. அதில் நோ டவுட்டு. பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. 5 காயின் மட்டும். லாஸ்ட் 5 காயின் இதில் இருக்குது. மற்றெல்லாம் போயிடுச்சு எல்லாமே. இது ஒரு காயின் 50 ரூபா யூஎன்சி காயின். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாணயத்தை விட உங்களுக்கு நாணயம் சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விட்டுருங்க. வேணுங்கிற நாணயத்தை எடுத்துக்கோங்க, வேண்டாம்ன நாணயத்தை விட்டுருங்க. நல்ல கருத்தாக மட்டும் எடுத்துக்கோங்க. தீய கருத்தாக இருந்தால் விட்டுருங்க. உங்களுக்கு நல்ல கருத்தாகவே அமைய வேண்டும் என்று விரும்புகின்றேன்.